1066ஆம் ஆண்டில் வெற்றியாளர் வில்லியமின் வெற்றி ஒரு புதிய மன்னரை முடிசூட்டியது மட்டுமல்லாமல் ஆங்கிலத்தை அடிப்படையில் மறு வடிவமைத்த சொற்களின் படையெடுப்பை தொடங்கியது. அக்டோபர் 14, 1066ஆம் ஆண்டு அன்று ஹேஸ்டிங்ஸ் போரில் நார்மண்டியிடம் பிரபுவான வில்லியம் மன்னர் ஹெரால்ட் காட்வினை தோற்கடித்து ஆங்கில அரியணையை கைப்பற்றினார். இது ஆட்சியாளர்களில் ஏற்பட்ட மாற்றம் மட்டுமல்ல, இது ஒரு புதிய மொழியையும் கலாச்சாரத்தையும் ஆங்கில சமூகத்தின் முன்னணிக்கு கொண்டு வந்தது. நார்மன் பிரெஞ்சு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக புதிய பிரபுத்துவம், நீதிமன்றங்கள் மற்றும் அரசாங்கத்தின் மொழியாக மாறியது. பொதுமக்களின் மொழியான பழைய ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ வட்டாரங்களில் திடீரென ஒதுக்கி தள்ளப்பட்டது. இருப்பினும் ஆங்கிலம் மறைந்துவிடவில்லை. அதற்கு பதிலாக 2 மொழிகளும் ஒன்றிணைக்க தொடங்கியபோது குறிப்பிடத்தக்க ஒன்று நடந்தது. சுமார் 10,000 பிரெஞ்சு சொற்கள் ஆங்கிலத்தில் ஊற்றப்பட்டு சட்டம், அரசாங்கம், கலை மற்றும் உணவு போன்ற பகுதிகளில் அதன் சொற்களஞ்சியத்தை வளப்படுத்தியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நீதி, பாராளுமன்றம், மாட்டிறைச்சி, கலைஞர் மற்றும் இசை போன்றவற்றிற்கான ஆங்கில சொற்கள் அனைத்தும் நார்மன் பிரெஞ்சு வம்சாவளியை சேர்ந்தவை. இந்த மொழியியல் இணைவு உடனடியாக ஏற்படவில்லை. ஆனால் பல நூற்றாண்டுகளாக படிப்படியாக வளர்ந்து ஒரு தனித்துவமான கலப்பின மொழியை உருவாக்கியது. ஆங்கிலத்தின் கட்டமைப்பும் பரிணமித்தது. சில வழிகளில் எளிமைப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் சிக்கலான கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறனை பெரிதும் விரிவுபடுத்தியது. 1086ஆம் ஆண்டு டோம்ஸ்டே புத்தகம் போன்ற ஆவணங்கள் ஏற்கனவே பதிவு, பராமரிப்பு மற்றும் நிர்வாகத்தில் நார்மன் செல்வாக்கை காட்டுகின்றன. நவீன ஆங்கிலம் அதன் பரந்த மற்றும் மாறுபட்ட சொற்களஞ்சியத்துடன் 1066இல் இந்த முக்கிய தருணத்திற்கு குறிப்பிடத்தக்க கடன்பட்டுள்ளது. நார்மன் வெற்றி இன்று நாம் பேசும் ஆங்கிலத்திற்கு ஒரு முக்கியமான அடித்தளத்தை அமைத்தது. அது இறுதியில் உலகம் முழுவதும் பரவும் ஒரு மொழி. பொதுவாகவே நாம் எந்த ஒரு புதிய கருத்தையோ ஆலோசனையோ ஏற்றுக்கொள்வதை குறித்து தயக்கம் கொள்கிறோம். பலர் அப்படி வரும் புதிய கருத்துக்கள், ஆலோசனைகளுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கும் குணமுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கேட்ட குறிப்பினுடைய அடிப்படையிலே ஆங்கில மொழியின் வளமைக்கு காரணம் அதை ஏற்றுக்கொண்ட 10,000 பிரெஞ்சு வார்த்தைகள்தான். சுயமான ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழி பாதிக்கப்படுகிறது என தொடர்ந்து சண்டையிட்டு இருப்பார்கள் என்றால், இன்று உலகத்தின் எல்லா நாடுகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு மொழியாக ஆங்கிலம் மாறியிருக்க வாய்ப்பே இல்லை. எனவே நமது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் கொடுக்கும் ஆலோசனை மற்றும் புதிய கருத்துக்கள் இவைகளை பெருமை உள்ளவர்களைப் போல வேண்டாம் என்று உதறி தள்ளாமல் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பற்றிக் கொள்வோமா?